ஹாய் ஆல், வெல்கம் டு த வீடியோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிகினர் சீரியஸ் பார்ட் 1. இது பிகினர் சீரியஸ்னால் ஒரு பிகினர்ஸாக உள்ளே வர்றாங்க, அவங்க என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது நான் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட லைஃபு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாத்தோட லைஃபு ஒரே மாதிரி இருக்காது. ஃபேமிலி பேக்ரவுண்ட் வேறு மாதிரி இருக்கும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வேறு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு கிடச்சிருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அந்த விஷயங்களை மட்டும் எடுத்துங்க. எல்லா விஷயமும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நான் இதில் பேச போகிற விஷயம் என்னென்னா, என்னோடய ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸு, நான் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸு, இதெல்லாம் தான் இதில் வந்து பேச போகிறேன். இது வந்து பார்ட்டாக வரப்போகுது இந்த பிகினர் சீரியஸ். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். யாராச்சும் ட்ரேடிங்குள்ளே புதுசாக வர்றாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா, அவங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கணும்னா இதை ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன், இந்த பிகினர் சீரியஸில் மட்டும் கமெண்ட் செக்ஷன் முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து என்னால் வந்து ஈஸியாக புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ ரெடி பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 3 கேட்டகரியாக பிடிச்சிடலாம். 3 கேட்டகரியாக நான் எதை வச்சு பிரிக்கிறேன் அப்படின்னா, நம்மளோட வியூவர்ஷிப்பை பொறுத்து. அதாவது நம்மளோட வியூஸ் வந்து யார் அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்னா, 18லேருந்து 24 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா 28% பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 25லேருந்து 34 வயசு வரைக்கும் 56.2% பார்க்குறாங்க. 35லேருந்து 44 வந்து பார்த்தீங்கன்னா 15.3% பார்க்குறாங்க. ஓவரால் 100%ல் இவங்க மட்டும்தான் இருக்காங்க. 18 வயசுலேருந்து 44 வயசு வரைக்கும் தான் ட்ரேடிங் ரிலேட்டடான வீடியோஸ் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்க. ஸோ இது வந்து 3 கேட்டகரியாக இருக்கா. 3 கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா காலேஜ் முடிச்சிருப்பீங்க, ஜாப் பார்த்துட்டு இருப்பீங்க, இல்லைனா மேஜராக வேறு அடுத்து வந்து அதை ஏதாச்சும் படிக்கலாமா அப்படின்ட்டு இருப்பீங்க, இல்லைன்னா ஜாபுக்கு வந்து சர்ச் பண்ணிட்டுருப்பீங்க. இந்த ஒரு ஏஜ் குரூப்பில் இருப்பீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ட்ரேடராக ஆகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்லும்போது முடிஞ்ச வரைக்கும் பேக்ரவுண்டில் வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேட் பண்ணலாம். ஃபுல் டைம் ட்ரேடு அப்படின்னா என்னென்னா, எந்த விதமான நீங்கள் எப்படி ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்களோ, ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுவீங்களோ எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு இதுலேயே ஃபுல் ஃபோக்கஸாக இதுலேயே இறக்க முடியும் உங்களால் அப்படின்னா நீங்கள் ஃபுல் டைமாக, அதுவும் பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஃபினான்ஷியலாக எந்த விதமான ஸ்ட்ரகிளும் இருக்காம், இல்லை என்னால் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்க முடியும்னா ஃபுல் டைமாக ஒரு 1 இயர் வந்து என்னால் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷனாக இதில் உட்கார முடியும் அப்படின்னா அவங்க ஃபுல் டைமாக பண்ணலாம். இல்லை ப்ரோ, எனக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன் கொஞ்சம் இதாக இருக்குது, நான் பழைய எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்கேன், நான் வேறு லோன் வாங்கியிருக்கேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு போனால் தான் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக அப்படிங்கிறவங்க ஃபுல் டைமாக வர்றதை அவாய்ட் பண்ணிக்கங்க. அதுதான் நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 25லேருந்து 34 அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஜாப் போயிட்டுருப்பீங்க. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் ஏதாச்சும் ஒரு டிகிரி இல்லைன்னா அதுக்கு மேலே படித்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு ஜாப்போ இல்லை லைஃப்பில் அடுத்து என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சுட்ருப்பீங்க. வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்களும் என்னடா இந்த லைஃப் வந்து இப்படியே போயிட்டுருக்குது, வேலைக்கு போக பிடிக்காம ஃபுல் டைமாக பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது, ஆல்ரெடி எனக்கு இருக்குது அப்படின்னா வேலையை விடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு ட்ரேடிங்கில் எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்குது, இது வரைக்கும் எவ்வளோ சக்ஸஸ் பண்ணி எவ்வளோ பே அவுட் போட்டிருக்கீங்க, கடைசியில் மணி தான் முக்கியம். சரிங்களா, நம்ம இதுக்காக தான் இதுக்குள்ளே வர்றோம். என்னதான் ட்ரேடிங் பேஷன் சொன்னாலும், பேஷன் அப்படிங்கிறது என்னென்னா எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தாலும் நம்ம விட்டு போகாமல் இருக்கிறது தான் பேஷன். பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குவே பிரச்சனை வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஷன்லேருந்து நம்ம வெளியே வர வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ஃபுல் ஃபோக்கஸாக இதில் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்க. மணி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் லைஃப் ரன் பண்ணுறதுக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த 25லேருந்து 34 இருக்க ஏஜ் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டியான ஏஜ் குரூப். சரிங்களா, உங்கள் கையில் காசு இல்லைன்னா உங்களையே பிடிக்காது. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், இல்லை வெளியே சொந்த பந்தம் அவங்களுக்கு பிடிக்கிறத விட்டுட்டு உங்களுக்கே அவங்கள பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா என்னடா நம்ம லைஃப் இப்படியே இருக்குது, எப்போ நம்ம காசு சம்பாரித்து மற்றவங்க மாதிரி வாழ போகிறோம் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த ப்ரெஷர்லேயே இருப்பீங்க. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்கிட்ட மணி இருக்குது ப்ரோ, என்னால் ஒரு 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஜாப் போகாமல் ஃபுல் டைமாக ட்ரேடிங்கில் சமாளிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். அடுத்து 35லேருந்து 44 அவங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. வாழ்க்கையில் நிறைய மெச்சூரிட்டி, நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எது கரெக்டான பார்த்து மேக்ஸிமம் உங்களுக்கு சூஸ் பண்ண தெரியும். ட்ரேடிங் ஃபுல் டைமாக பண்ணலாமா அப்படின்னா ஃபினான்ஷியலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணலாம்.
ஓகேவா? இது பிகினர்ஸ் வீடியோன்னு சொல்லிட்டு ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த வீடியோஸ் எல்லாருமே பார்க்க போகிறாங்க. ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இவன் என்ன தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கறக்கு வருவீங்க. ஸோ இந்த நீங்களும் பார்த்துக்கிட்டு இதில் என்னென்ன கேட்டகரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன் நான் 19 பேசுகிறேன், இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு நான் ஏன் 19 பேசாமல் இந்தந்த விஷயங்கள் இப்படி ஒவ்வொருத்தராக பிரித்து சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரோட ஃபேமிலி சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருக்கலாம், ஃபினான்ஷியலி ப்ராப்ளம் இருக்கலாம், ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கலாம், கடனில் இருக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் பொருந்துமா அப்படின்னா பொருந்தாது. கரெக்டுங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எதை எடுத்துக்கணுமோ அதை மட்டும் நீங்கள் இந்த வீடியோலேருந்து எடுத்துக்கங்க. ட்ரேடிங் ஃபுல் டைமாக பண்ணுறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா, நீங்கள் வரும்போது என்ன இருக்குன்னா, நம்ம ட்ரேடிங்கில் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு இருக்கும். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி இல்லை. ஸோ இந்த விஷயமெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும், இதுதான் தெரியுமே அதுக்காக தான் உங்கள் வீடியோ நான் வந்து பார்க்குறேன், நீயாவது எதாவது சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இருந்தால் மட்டும் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பரான ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் நம்மளோட மைண்ட் கண்ட்ரோலுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு அதை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அதில் இருக்கீங்க அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. ஸோ சைக்கலாஜிக்கலாக நிறைய விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20%னா சைக்கலாஜிக்கலாக நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. நான் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் என்னால் அந்த ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடராக வர்றீங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட ஃபினான்ஷியலாக பேக்ரவுண்டில் சப்போர்ட் இல்லை, எனக்கு ட்ரேடிங்கில் தான் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வர்றீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் அப்படி தான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். வர்றீங்க அப்படின்னா என்ன ஆகுனா, நீங்கள் என்ன நினைப்பீங்க, இந்த மாதம் ட்ரேட் எடுக்கலாம், இந்த மாதத்துக்குள்ளே இவ்வளோ காசு எடுத்துடலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இத்தனை உங்களுக்கு மண்டைக்கு மேலே நிறைய பிரச்சனை ஓடிட்டுருக்கும். ஸோ ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து முடிச்சுட்டு வந்துடலாம், கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் செட்டில் ஆகிடலாம் நீங்கள் நினைப்பீங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியமே இல்லை. நீங்கள் புதுசாக உள்ள வர்றீங்க அப்படின்னா அது வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 பேர் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஏதாச்சும் ஒருத்தர் 2 பேருக்கு நடக்கலாம். ஒரு சிலருக்கு லக்கில் நடக்கலாம். லக்கில் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டைமே அது வந்து பார்த்திங்கன்னா இதாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் ட்ரேடிங்குள்ளே வர்றது அப்படின்னா, காசை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து உள்ளே போகக்கூடாது. கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணக்கூடாது. நான் சொல்கிற விஷயங்களும் நோட் பண்ணிக்கங்க. கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணக்கூடாது எந்த வித காரணம் கொண்டு அக்கௌண்ட் போய் வாங்கிடக்கூடாது அவசரப்பட்டு. இப்போ ஃபாரெக்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டாகவே இருக்கட்டும், போயிட்டு காசு உள்ளே போட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங்க்கு அஸ்திவாரம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ரெடி பண்ணணும். அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். உங்களோட டேட்டாங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சார்ட் இருக்குன்னா சார்ட்டோட 5 வருஷம் டேட்டா உங்களுக்கு முன்னால் ரெடி பண்ண முடியும் அப்படின்னா அதுக்காக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணலாம். எதுக்காக இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அந்த 5 வருஷ பீரியடில் எல்லா விதமான மார்க்கெட் கண்டிஷனையும் அது இதுக்குள்ள நடந்திருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கொரோனா மாதிரியான பயங்கரமான விஷயம், இந்த வார், இப்போ உக்ரைன் ரஷ்யா வார், இஸ்ரேலு பாலஸ்தீன் வார், இஸ்ரேல் காசா அந்த மாதிரியான வார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து திவாலாயிருக்கலாம். அதனால வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகிருக்கலாம். ஸோ கோல்டு விலை ஏறலாம், கிரிப்டோ கீழே போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா? இந்த 5 வருஷம் பார்த்திங்கன்னா ஓவராலாக எல்லாமே நடந்திருக்கும். கொரோனா மாதிரியான ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம். ஸோ உலகமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாமல் ஃபியரில் இருந்திருக்கலாம். அந்த ஃபியர்னால ஷேர் மார்க்கெட்லேருந்து வெளியே போயிட்டு கோல்டில், லேண்டில் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம், கவர்மெண்ட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மார்க்கெட் ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபியர்னால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு வேறு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போவாங்க. அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அந்த இடத்துல ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்குறக்கு உங்களுக்கு வந்து டேட்டா அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். நான் இந்த 2010 நான் பார்த்துட்டு இருக்கிறனால நான் டேட்டா நீங்கள் பை பண்ணிங்களா ப்ரோ அப்படின்னா பை பண்ணல. நான் வந்து பார்த்தீங்கன்னா லைவாகவே பார்த்துட்டேன். உங்களாலையும் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் என்னால் காசு இல்லாமல் இருக்க முடியும், ஒரு 6 வருஷம் நான் காசு சம்பாதிக்காமல் இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் டேட்டா பார்க்க வேண்டியதில்லை. லைவ் சார்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பே பண்ணி வாங்கி லைவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன மாதிரி ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பட் நீங்கள் அப்படி பார்க்கும்போது சைக்கலாஜிக்கலாக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதம் நீங்கள் பார்த்த ஸ்ட்ராட்டஜி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். சரி இதை அப்ளை பண்ணுவோம், காசு போட்டு அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காசு போட்டுட்டு அடுத்த மாதம் அதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி
நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா 100ல் 10% தான் இருக்குது. என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க, என்னோடய ஸ்ட்ராட்டஜி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு ப்ரோ, நீங்கள் தான் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நானும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன். நான் ஒரு மாதம் பார்ப்பேன், ஒரு மாதம் என்ன பண்ணுவேன்னா ஏதாச்சும் ஒரு ட்ரேடிங் மெத்தட் பார்த்துருவேன். இப்போ ஒரு இண்டிகேட்டர் போடுறேன், இண்டிகேட்டர் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அந்த மாதம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அடுத்த மாதம் யூஸ் பண்ணி இவ்வளோ காசு சம்பாரிச்சிடலாம் நினச்சிட்டு நான் உள்ளே போவேன். நிறைய பேர் இந்த தப்பு பண்ணிகிட்டு இருப்பீங்க, ட்ரேடு பண்ணிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த தப்பு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரணும். என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக லாஸ் பண்ணிடுவோம், அமௌண்ட் ஃபுல்லாக போயிடும். ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்ட்ராட்டஜி விட்டு அடுத்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஜம்ப் பண்ணுவோம். இப்படி ஜம்ப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்ஸ் போயிட்டே இருக்கும், உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட் போயிட்டே இருக்கும். நீங்கள் இதை ஃபுல் டைமாக பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ காலேஜ் விட்டே வர்றீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதத்துக்கு வந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணுறான், ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறான், படிக்கிறான் இல்லை வந்து ட்ரேடிங் பண்ணுறான் அப்படின்னா மேக்ஸிமம் ட்ரேடிங் சொன்னீங்கன்னா வீட்டில் விட மாட்டாங்க. நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கிறது அப்படிங்கிறது வந்து கேம்லிங்காக தான் நிறையா பேர் பார்க்குறாங்க. அது அவங்க மேலே தப்பு இல்லை, கேம்லிங் மாதிரி தான் நிறைய பேர் பண்ணி இதோட நேமைவே வந்து கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கி வச்சுருக்காங்க. ட்ரேடிங் அப்படின்னாலே வந்து சூதாட்டம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. பூரா பணத்தையும் கொண்டு போய் விட்டுருவாங்க, வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து மேலேயே வர முடியாது ட்ரேடிங்னால அப்படின்னு நிறைய ஒரு மைண்ட் செட்டு எல்லாத்திட்டையுமே இருக்குது. நீங்கள் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பேரில் 95 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் தான் சூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் போய்ட்டு வீட்டில் கேளுங்க, நான் ட்ரேட் பண்ணட்டுமா, இவ்வளோ ரிஸ்க் இருக்குது, நான் 1 லட்சம் ரூபா போட்டேன்னா அந்த 1 லட்சம் ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயம் கற்றுக்குவேன், ஆனால் சம்பாதிக்க முடியுமான்னு தெரியலன்னு சொன்னீங்கன்னா நீ ஒழுங்காக ஜாப்புக்கு போ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கும் சொன்னாங்க, அதனால தான் நான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, அதுக்காக தான் முன்னாடியே ப்ரிப்பேராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். ஸோ இதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் உங்களோட, அதை நான் முதல்ல சொன்ன கேட்டகரியெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. உங்கள் பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஃபினான்ஷியலாக அப்படின்னா நான் ஃபுல் டைமாக பண்ணாதீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு நம்பிக்கை கொடுங்க. உங்களோட சேலரியில் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் எடுத்து வச்சு இந்த மாதிரி டேட்டா வாங்க பாருங்கள், லைவ் சார்ட்டு பாருங்கள், உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணுங்கள். நான் ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுப்பேனா அப்படின்னா இப்போதைக்கும் நான் ஸ்ட்ராட்டஜி வந்து எதுவுமே சொல்ல போகிறது இல்லை, பிகினர்ஸ்க்கு அது தேவையும் இல்லை. பிகினர்ஸ்க்கு என்ன தேவை அப்படின்னா ஃபஸ்ட்டு அஸ்திவாரம் தேவை. அஸ்திவாரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்ட்ராட்டஜி வேணாலும் பார்க்கலாம். என்னோடய ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும், இன்னொருத்தங்க ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும்னு இது பண்ணுறத ஃபஸ்ட்டு கோர்ஸ் வாங்கிடாதீங்க, தயவு செஞ்சு கோர்ஸ் வாங்கிடாதீங்க. நிறையா வந்து ஃப்ராட்ஸ் இருக்காங்க கோர்ஸ் விற்கிறதுக்கு, அவங்க ட்ரேடே பண்ண மாட்டாங்க. பட் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ % ப்ராஃபிட் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு ஃபேக்காக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு உங்கள்கிட்ட இது பண்ணிடுவாங்க. யார் லைவில் ட்ரேட் எடுத்து காமிக்கிறாங்களோ அவங்ககிட்ட கோர்ஸ் வாங்கலாமான்னா வாங்கலாம். எப்போ வாங்கலாம் அப்படின்னா அவங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டுருக்காங்களோ அந்த மெத்தேடுக்கு உண்டான விஷயங்கள். இப்போ ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி அவர் ட்ரேட் பண்ணிட்டுருக்காருன்னு வைங்களேன், எடுத்துக்காட்டுக்கு இஎம்ஐ வச்சு ஒருத்தர் ட்ரேட் பண்ணிட்டுருக்காருன்னு வைங்களேன், மூவிங் அவரேஜ் வச்சு ஒருத்தர் ட்ரேட் பண்ணிட்டுருக்காரு சரிங்களா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா லைவில் பண்ணி காமிக்கிறார், ஒரு கோர்ஸும் விற்கிறாரு அப்படின்னா நீங்கள் மூவிங் ஆவரேஜுக்கு உண்டான வீடியோஸ் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கு, ஃப்ரீயாக தான் அது சரிங்களா. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து அதுலேருந்து ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு அந்த மூவிங் ஆவரேஜ்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும், எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு 3 மாதமாவது அதை பற்றி ஸ்டடி பண்ணணும், நிறைய நோட்ஸ் எடுக்கணும். அதை வந்து திரும்ப நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். நம்ம டேட்டா இருக்கும் இல்லையா நம்மக்கிட்ட, அந்த டேட்டாவில் அப்ளை பண்ணி பார்க்கணும், இல்லை லைவ் சாட்டில் பண்ணி பார்க்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து விட்டு அவங்ககிட்ட போயிட்டு கோர்ஸ் எடுத்திங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுத்தோடனே உங்களுக்கு அவர் என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறேன்னே தெரியாது, என்ன அவர் என்னென்ன பேக்ரவுண்டில் பார்க்குறாருன்னு தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு நானே 2 ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன், உங்கள்கிட்ட ஒரு ஸ்க்ரீன் தான் காமிக்கிறேன் இல்லையா. நான் வந்து என்ன வேணாலும் சொல்லலாம், நான் அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் பாருங்க கோர்ஸ் எடுக்கிறேன் என்னை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். நான் என்ன பண்ணலாம், இந்த அக்கௌண்ட்டில் ஒரு அக்கௌண்ட்டும், இந்த ஸ்க்ரீனில் ஒரு அக்கௌண்ட்டும், இந்த ஸ்க்ரீனில் ஒரு அக்கௌண்ட் வைப்பேன், இதில் நான் செல் பண்ணுவேன், இதில் பை பண்ணுவேன். கரெக்டுங்களா. இந்த மாதிரிலாம் ஏமாற்றுவாங்க, நான் ஏமாந்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். இந்த ஸ்க்ரீனில் பை பண்ணுவாங்க, இந்த ஸ்க்ரீன் செல் பண்ணுவாங்க. எந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகுது அதை உங்கள்கிட்ட காமிச்சிட்டு பாருங்கள் 100% சக்ஸஸ் ரேஷியோ வச்சுருக்கேன் வந்து அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டுட்டு உங்கள்கிட்ட கோர்ஸ் விற்பாங்க சரிங்களா. தயவு செஞ்சு கோர்ஸு நீங்கள் காசு கட்டி போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு அதுக்கான காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ரேடிங் வியூவில் சார்ட் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி தான் என்னை பொறுத்த வரைக்கும். மாதம் நீங்கள் பேசிக்காக போகணுனாலே 2500 தேவைப்படும். யூஎஸ் மார்க்கெட் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சார்ட் வந்து ட்ரேடிங் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபியூச்சர்ஸ் வந்து லைவ் டேட்டா வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேசிக் பிளான் போடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸோட மார்க்கெட் டேட்டா நீங்கள் பை பண்ணணும். இதெல்லாம் சேர்த்து 2500 பக்கம் மாதம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா
வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்குனே 30,000 செலவு வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? இது முக்கியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா உங்களுக்கான டூல் அது. அந்த டூலை வச்சு தான் நீங்கள் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த டூல் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, நீங்கள் ட்ரேடிங் தான் பார்க்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக வாங்கினீங்கன்னா அது ஒரு 10 நாள் டேட்டாவே என்னமோ தான் கிடைக்குது. நீங்கள் அடுத்தடுத்த பிளான் போகும்போது உங்களுக்கு டேட்டா அதிகமாகிட்டே வரும். இருந்த ஒரு அளவுக்கு டேட்டா கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு 3 மாதம் டேட்டா இல்லை 6 மாதம் டேட்டா, அதிகபட்சம் ஒரு 1 இயர் டேட்டா தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி கிடைக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணிக்கலாம். ரிப்ளைங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக அந்த அழிச்சிட்டு கோட்டை அழிச்சிட்டு மறுபடியும் லைவ் மார்க்கெட்டில் எப்படி ஒவ்வொரு கேண்டிலாக வருமோ அதே மாதிரி வரும். அந்த இடத்துல உங்கள் ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணிவிட்டு அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஜம்ப் பண்ணாதீங்க. இந்த இண்டிகேட்டர் டு அந்த இண்டிகேட்டர் வந்து ட்ரெண்ட் லைன்லேருந்து ஐசிடிலேருந்து ஐசிடி விட ஸ்மார்ட் மணி இப்படின்ட்டு ஒவ்வொன்றா ஜம்ப் பண்ணிகிட்டே போகாதீங்க. இதெல்லாம் நான் பண்ணி தான் எனக்கு இவ்வளோ வருஷம் எடுத்துச்சு. ஏதாச்சும் எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? அந்த ஸ்ட்ராட்டஜி பற்றியெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். எப்படி வராது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆனால் போதும். எல்லா நாளுமே அது சக்ஸஸ் வரணுங்கிற அவசியம் இல்லை. எல்லா நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 1:10 போகணுங்கிற அவசியம் இல்லை. 1:5 1:2 அப்படிங்கிற போகணுங்கிற அவசியம் இல்லை. அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட்டில் 3 விதமாக இருக்குது. ஏன்னா ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டாக இருக்கும்போது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஒன்று வந்து டவுன் ட்ரெண்டாக இருக்கும்போது ஒர்க் அவுட் ஆகும். ஒரு சில ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா சைட்வேஸில் போகும்போது ஒர்க் அவுட் ஆகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட டேட்டா இருந்தால் தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எங்கே ஒர்க் ஆகுது எங்கே ஒர்க் ஆகாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு வரும். எந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிங்கனாலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்பில் சேர்ற மாதிரி. 1ஆம் வகுப்பில் வந்து ஏபிசிடி கற்றுக்காமல் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5ஆவது 6ஆவது போய் உட்காந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையா? அது மாதிரியான ஒரு பேசிக்கான விஷயம் இது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை எல்லா மார்க்கெட் கண்டிஷனில் ஒர்க் ஆகுதா, எந்த மார்க்கெட் கண்டிஷனில் ஒர்க் ஆகுதுங்கிறத விட ஒர்க் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட மணி வந்து சேஃபாக நம்மகிட்டே இருக்கும், அடுத்தவங்களுக்கு போகாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணலாமா, நீங்கள் பண்ணுற மாதிரி டாப் ஸ்டெப்பு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மை ஃபண்டட் ஃபியூச்சர் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் அந்த மாதிரி இதில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஃபேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வாங்கி யூஸ் பண்ணலாமா அப்படின்னா இதில் ஒரு சில விஷயம் டிஃபிகல்ட்டான விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மாதம் உங்கள்கிட்ட இருந்து அமௌண்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் பாஸ் பண்ணிட்டு எடுக்க மாட்டாங்க. பட் பாஸ் பண்ணலினா நீங்கள் வந்து ஒரு மாதம் டைம் கொடுப்பாங்க. அந்த ஒரு மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா $3000 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் எடுத்து காமிக்கணும். 50K அக்கௌண்ட் வாங்கினீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா $2000, ப்ராஃபிட் வந்து $3000. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50K அக்கௌண்ட்டாக கொடுத்தாலும் உங்களோட கேபிட்டல் வந்து வெறும் $2000 தான். $2000 வச்சு நீங்கள் $3000 எடுக்கணும். எவ்வளோ அதிகம்னா 150% அதிகம். இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். 150% அதிகம். அதாவது நீங்கள் $10,000 வச்சுருக்கீங்க அப்படின்னா $5000 எடுத்தால் தான் நீங்கள் வந்து அந்த இதே பாஸ் பண்ணுவீங்க. அப்படிங்கும்போது அது நம்மளால் முடியுமா? நீங்கள் லக்கில் பாஸ் பண்ணக்கூடாது. இப்போவும் சொல்கிறேன், லக்கில் பாஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பே அவுட் போட முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயங்கள். இந்த பேசிக்கான விஷயங்களுக்கு நீங்கள் ரெடி பண்ணினீங்கன்னா தான் அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பண்ண முடியும். இந்த விஷயம்லாம் நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி நான் எல்லா விஷயமே பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்னமெல்லாம் பார்ப்போம், அதை விட பயங்கரமாக பார்க்கணும். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு கடை போடுறீங்க, ஒரு பொருள் வாங்கி வைக்கிறீங்க, அந்த பொருள் விற்கிதா விற்கலையா அப்படின்னு தெரியறதுக்கே 3 மாதம் ஆயிரும். நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், நிறையா விஷயங்கள் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன கடை போடுறீங்க, அதில் ஒரு பொருள் வாங்கி வச்சு சேல்ஸ் பண்ணுறீங்கனாலே அது அப்படி தான். இதுவும் பிஸ்னஸ் தான். பட் என்ன அப்படின்னா ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நடந்துடும். நீங்கள் ஒரு கடை போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு கடை பிடிக்கிறீங்க, வாடகை கொடுக்குறீங்க, அட்வான்ஸ் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடையை வந்து பார்த்தீங்கன்னா ரெனோவேட் பண்ணுறீங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி உள்ளே வந்து உங்களுக்கு பொருளெல்லாம் வாங்கி வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க. மார்க்கெட்டிங் பண்ணி பீப்புளை வந்து வர வைக்கிறீங்க. மற்ற உங்களோட காம்படிட்டர்ஸ் விட நீங்கள் ரேட் ஓரளவு கம்மியாக கொடுக்குறீங்க. உங்களோட பொருள் தரமாக இருக்குது. இத்தனை விஷயம் பார்த்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. கரெக்டாக? அப்போ வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டர்ஸ் கூட நம்ம அதை விட அவங்க கூட பண்ணலாம் அப்படின்ட்டு இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் சின்ன கடை வச்சுருப்பீங்க, அவன் பல்க்
பல்க் டீலராக ஒருத்தர் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருப்பான். அவங்க கூட எப்படி காம்பேட் பண்ணுறது எல்லாமே வச்சுட்டு ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே போவோம் இல்லையா? அதே மாதிரி தான் ட்ரேடிங். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டாக லாஸானு பார்க்குறக்கே ஒரு 3 மாதம் ஆயிரும். கரெக்டுங்களா? நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் இப்போ வந்து அந்த சின்ன கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த 5 லட்சம் ரூபாய் எப்போ நீங்கள் போட்ட அமௌண்ட்டை எப்போ ஃபுல்லாக எடுக்கிறீங்களோ அதுக்கப்புறம் வர்றது தான் ப்ராஃபிட். கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் இதுலேயும். இப்போ நீங்கள் வந்து இந்த பேசிக்காக சார்ட் வாங்குறது, டேட்டா வாங்குறது, லைவ் சார்ட் வாங்கிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணி நம்மளோட இண்டிகேட்டர்ஸோ இல்லை நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்குறது, ஒரு கடை எடுத்து அதுக்கு வாடகை கொடுத்து இத்தனை விஷயங்கள் பண்ணுறோம்ல, அதுக்கு ஈக்குவலான விஷயம் இது. அது பிஸ்னஸ்னால் இதுவும் பிஸ்னஸ் தான். பிஸ்னஸாக பாருங்கள், கேம்லிங்காக பார்க்காதீங்க. கேம்லிங்காக பார்த்தா ஜெயிக்கவே முடியாது. இப்போ 10 குதிரை ஓடிட்டு இருக்குது, கண்ணை மூடிட்டு ஏதோ ஒரு குதிரை மேலே கட்டி விட்டா அந்த குதிரை வந்துருச்சுன்னா லக்கு. அது லக்கு தான். எல்லா நாளும் அது நடக்கும்னு சொல்ல முடியுங்களா? முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் மார்க்கெட்டும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். தயவு செஞ்சு தெரியாமல் உள்ளே வராதீங்க. தெரியாமல் உள்ளே வராதிங்கன்னா உள்ளே வரவே வேணாம்னு சொல்ல, கற்றுக்கிட்டு வாங்க. டைம் எடுக்கும், கண்டிப்பாக டைம் எடுக்கும். இன்றைக்கே வந்துட்டு இந்த மாதமே நீங்கள் ப்ராஃபிட் சம்பாதிச்சிடும் நான் சொல்லவும் மாட்டேன். சொன்னால் நான் உங்களை ஏமாத்துறேன்னு அர்த்தம். யாராச்சும் அப்படிங்கிட்ட இன்றைக்கி வா என் கோர்ஸ் ஜாயின் பண்ணு, அடுத்த மாதமே நீ வந்து இவ்வளோ சம்பாதிப்பேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா உங்களை அவங்க ஏமாத்துறாங்க, உங்கள்கிட்ட இருந்து காசு கொடுங்க பார்க்குறாங்கன்னு அர்த்தம். எங்கே அவங்களோட லைஃப் ஸ்டைல் அவங்கள அப்படியே அவங்க ப்ராஃபிட் எடுத்திருந்தாலும் அவங்களோட லைஃப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் நிறையா ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கஷ்டப்பட்டு அந்த ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்க. கடைசிக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷமாவது கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க. அப்படியே ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தாலும் எல்லா விஷயங்களும் அவங்க சொல்லி தருவாங்களா அப்படின்னா சொல்லித்தர மாட்டாங்க. இதுதான் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரியாலிட்டி. எனக்கு ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, இந்த விஷயம் வந்து நான் அப்ளை பண்ணணும்னா கண்டிப்பாக எனக்கு ப்ராஃபிட் வரும்னு எனக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா அந்த விஷயத்த நான் சொல்லித்தரக்கு யோசிப்பேன். எல்லாத்துக்கும் வந்து பரவிடுச்சுன்னா எல்லாரும் இதே மாதிரி எடுத்தாங்கன்னா மார்க்கெட் வந்து என்ன ஆகும், நம்மளால கடைசியில் வந்து இதே ஒர்க் ஆகாமல் போயிடுமா அப்படிங்கிற பயம் எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யார் நம்பியும் போகாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடங்க. யாரோட முதுகுலையும் ஏறி சவாரி பண்ணணும்னு நினைக்காதீங்க. அவங்க எப்போ வேணாலும் உங்களை வந்து நடு ஆற்றுல விட்டுட்டு போயிடலாம். சரிங்களா? ஒரு இந்த கரையிலேருந்து அந்த கரை போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரையோரத்தில் நீங்கள் நீச்சல் அடித்து பழகணும். அந்த ஆறு வந்து எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு தெரியணும். அந்த ஆற்றுல வர நீரோட்டம் வந்து எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் நீந்தி அந்தப்புறம் போக முடியும். ஒருத்தர் முதுகில் ஏறிட்டு போகிறீங்க அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களை செமந்துட்டு போக முடியலன்னா அவர் கழட்டி விட்டு போகிறக்கு தயங்கவே மாட்டார். இந்த மாதிரி தான் ட்ரேடிங் கோர்ஸ் விற்கிறவங்களும். அவங்களுக்கு தேவை உங்கள்கிட்ட இருக்கிற காசு மட்டும்தான். உங்களோட அக்கறையில் உங்கள் மேலே யாருமே அக்கறைப்பட மாட்டாங்க. சரிங்களா? அப்படி சொந்த பந்தமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் சொல்லித்தர மாட்டாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் சொந்தத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சூப்பராக பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காருன்னா நீ வாப்பா நான் பிஸ்னஸ் பூரா நான் 10 வருஷம் கஷ்டப்பட்டு இந்த பிஸ்னஸ் கற்றுக்கிட்டேன், இதெல்லாம் நான் சொல்லி தந்துன்னு யாராவது சொல்கிறாங்களா? இதுதான் ரியாலிட்டி. சரிங்களா? அதுக்கு நீங்கள் கோச்சிக்கிட்டு ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. என்ன ப்ரோ நீங்கள் சொல்லித்தர மாட்டீங்களா எல்லா விஷயமும் அப்படின்னா அது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் அவங்க பண்ணுற விஷயங்களை பார்த்து நம்ம கற்றுக்கிறது வேறு. எடுத்துடனே ஒருத்தர் 10 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கான்னா அந்த இடத்துக்கு நம்ம அடுத்த மாதமே வரணும்னு நினைக்கிறது வேறு. சரிங்களா? அப்படி நடக்காது. அது ரியாலிட்டி இல்லை. அப்படி நடந்துச்சுன்னா அது வந்து நிரந்தரமாக இருக்காது அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள். இப்போ நான் பேசுகிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். எனக்கு எரிச்சலாக இருந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேடிங்குள்ளே வந்ததையுமே ட்ரேடிங் பண்ணாத ஜாப் போன்னு சொன்னாங்க. அந்த விஷயம் எனக்கு கசப்பாக இருந்துச்சு. நானும் அதை தான் சொல்கிறேன். உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் பார்த்துக்கங்க, உங்களுக்கு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் பார்த்துக்குங்க. உங்களால் பண்ண முடிஞ்சால் அது பண்ணுங்கள். உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா சமாளிக்க முடியும். ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணுறாங்க, உங்களால் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன வீடியோ பார்க்கவே வேண்டியதில்லை. நீங்களே வந்து உட்காந்துக்கலாம், நீங்கள் கோர்ஸ் அட்டன் பண்ணலாம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். இல்லை ப்ரோ எனக்கு வந்து ஃபேமிலியில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த கஷ்டத்துலேருந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேர்த்து வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 1 இயர்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? பண்ணிக்கிட்டு அப்புறம் முடிஞ்சால் டேட்டா ஏதாச்சும் வாங்குறதுக்கு பாருங்கள். அந்த டேட்டாவை வச்சு நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி ரிப்ளை பண்ணி பார்த்து அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா, என்னென்ன மார்க்கெட் கண்டிஷனில் ரொம்ப அக்ரெசிவான கண்டிஷனில் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். நியூஸ் டைமில் என்ன ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ வந்து யூஎஸில் இல்லை ஏதாச்சும் ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த டயத்தில் நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடாதா, மேக்ஸிமம் நான் பண்ண வேண்டாம்னு சொல்லுவேன். பெரிய நியூஸ் எல்லாம் வருது அப்படின்னா நான் பண்ண வேண்டாம்னு சொல்லுவேன். ஏன்னா அது வந்து ரொம்ப வால்டிலிட்டியாக இருக்கும். அந்த மார்க்கெட்டில் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். பொறுமையாக உட்காந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். இந்த மாதிரி இத்தனை விஷயங்கள் இருக்குது ட்ரேடிங்கு. ஸோ இன்றைக்கே வந்துட்டு நாளைக்கே காசு சம்பாதிக்கிற விஷயம் இல்லை. ஒரு பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸில் நீங்கள் நிறையா நெளிவு சுழிவுகளை கற்றுக்கிட்டு பண்ணிங்கன்னா மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடியும்.
இதை சொல்கிறக்கா இந்த வீடியோ அப்படின்னா இது ரொம்ப முக்கியம். இது தெரியாமல் தான் நிறையா பேர் ஃபெயில் ஆகுறாங்க. நிறையா வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 100 ட்ரேடில் 99.9% ட்ரேடர்ஸ் வந்து 99% ட்ரேடர் ஏன் ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னா இதெல்லாம் தான் ரீசன். என்னென்னா சொல்லுவாங்கல்ல, குருட்டு போன விட்டத்தில் இருந்த மாதிரி ஏறிட்டு அப்புறம் இறங்க முடியாமல் தவிக்க வேண்டியது தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காசு சம்பாதிக்கலாம்னு சொல்லி வர்றீங்க. பட் இதில் வந்து காசு இழந்தீங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்கிறீங்க, காசு கஷ்டத்தில் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து லாஸ் பண்ணுறீங்க. மாதம் நான் இதுக்கு பே பண்ணியே ஆகணும், எனக்கு வந்து லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, எனக்கு அதுக்கு கட்டுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படிங்கிற அந்த ப்ரெஷரோட உள்ளே வந்து உட்காந்தீங்க அப்படின்னா உங்களால் அதை வந்து ஓவர் கம் பண்ணி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது எல்லாத்தினாலையும் பண்ண முடியாது. நான் கஷ்டப்பட்டிருக்கேன், நான் மாதம் வந்து பர்சனல் லோன் வாங்கியிருக்கேன், எனக்கு வந்து கமிட்மெண்ட் இருந்திருக்கு, எனக்கு மாதம் இது கட்டணும், அது கட்டணும், ஃபோன் பில் கட்டணும், என்னோட பர்சனல் செலவு இருக்குது, அதை பார்த்துக்கணும் அப்படிங்கிற நிறையா விஷயங்கள் இருக்குது. ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் இருக்கும், திடீர்னு ஒரு எக்ஸ்பென்ஸ் வரும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்கும், நம்ம இதை வச்சு ஏதாச்சும் பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருப்போம். அப்போ திடீர்னு வேறு ஏதாச்சும் எக்ஸ்பென்ஸ் வரும், சரிங்களா? எமர்ஜென்சியாக அந்த செலவு பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்துட்டு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியாத போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபெக்ட் ஆவீங்க. இதெல்லாம் நடக்கக்கூடாது உங்கள் லைஃப்பில். என் லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறக்கு வேண்டி தான் அந்த பிகினர் சீரிஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் நாளைக்கு கூட கோவிலுக்கு போகிறேன். ரிலேட்டிவெல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க வீட்டில். அப்போவும் வீட்டை ரூமை பூட்டிட்டு நான் இப்போ உங்களுக்காக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் பட்ட ஸ்ட்ரகிளை நீங்கள் படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் கமெண்ட் செக்ஷனில் நிறைய கொஸ்டின்ஸ் கேளுங்க. என்ன உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் சொல்லி கேளுங்க. நான் வந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். முடிஞ்ச ஹெல்ப்னா உங்களுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நான் சொல்கிறேன். நான் ஒரு 2-3 பே அவுட் போட்டுட்டேன் அப்படின்னா நான் லைவ்லேயே உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் பண்ணுறேன். லைவில் நான் ட்ரேட் பண்ணுறேன், ஃப்ரீயாகவே உங்களுக்கு பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஒரு 6 மாதம் பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். நான் மினிமம் இந்த மாதம் பண்ணுங்கள், அடுத்த மாதமே ட்ரேட் எடுக்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு நீங்கள் வந்து காசெல்லாம் தர வேண்டியதில்லை, நான் அது கேட்கவும் மாட்டேன். ஏன்னா நான் வந்து ட்ரேடிங்கில் தான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். நான் இந்த 15 வருஷம் மார்க்கெட்டில் இருக்கிறதே வேஸ்ட்டு. உங்களை ஏமாற்றி உங்கள்கிட்ட நான் காசு சம்பாதிக்கணும்னு நினச்சேன்னா 15 வருஷமாக அந்த இதில் நான் ட்ரேடிங் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு என்ன மற்றவங்களாம் பண்ணாங்களோ அதைவே தான் உங்களுக்கு பண்ணுறேன்னு அர்த்தம். அது எனக்கு தேவையும் இல்லை, சரிங்களா? நீங்கள் உங்களோட உழைப்பால் அதை கற்றுக்குங்க. அதுதான் கடைசி வரைக்கும் நிலச்சி நிற்கும். இப்போ என்ன ஆனாலும் நானே இப்போ வந்து ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கிறேன், நானே இல்லாமல் போயிட்டேனாலும் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு விஷயம் நான் ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கிறேன், என்னை பார்த்து நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. திடீர்னு நான் 10 நாள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடாமல் போயிட்டேன், லைவ் போடாமல் போயிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த 10 நாளுக்குள்ள நீங்கள் அக்கௌண்ட் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் 30 நாளில் 20 நாள் தான் ட்ரேடிங் டேஸ் இருக்கும். நீங்கள் ஒரு மாதம் வாங்குறீங்க டேட்டா அப்படின்னா அந்த 20 நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அதுலேயும் முக்கியமான ஈவெண்ட் வந்து ஒரு 4-5 நாள் வந்துடும். இந்த 15 நாள்லேருந்து 10 நாள்லேருந்து இந்த 15 நாளுக்குள்ளே நீங்கள் $3000 எடுக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் இருப்பீங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 நாள் 6 நாள் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறேன், நான் என்னை பார்த்து நீங்கள் எடுக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாச்சும் பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க. திடீர்னு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் இப்போ பர்சனலான ஒர்க் இருக்கலாம், இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருக்கலாம். ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அவங்க திடீர்னு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அந்த இதுக்குள்ளே எப்படி நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு எதுவுமே தெரியாது, எந்த ஸ்ட்ராட்டஜியுமே தெரியாது, எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு தெரியாது. அவங்கள பார்த்து அப்படியே காப்பி அடிச்சுட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் நடக்கும், எனக்கு நடந்திருக்கு. தயவு செஞ்சு உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட்டுக்குன்னு நீங்கள் ஒர்க் போயிட்டுருக்கீங்கன்னா 1 hour ஆர் 2 hours வந்து மார்க்கெட்டுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஏஷியன் மார்க்கெட்டில் ஆரம்பித்து யூஎஸ் மார்க்கெட் முடிய வரைக்கும் என்ன நடந்திருக்குது, ஃபியூச்சர் மார்க்கெட்டில் நான் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் இதுதான். அன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி இங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கா, அதில் நம்மளால் உட்காந்துருக்க முடியுமா? ஏன்னா நீங்கள் இதாக பார்க்கும்போது எப்படி இருக்கும், லைவ் மார்க்கெட்டுங்கிறது வேறு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுங்கிறது வேறு. அது ரெண்டும் ஒன்றும் இல்லை. நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் 99% நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் அதை மார்க்கெட் முடிச்சு விட்டு நீங்கள் பார்டர் பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா 90% ஒர்க் வின்னிங் ரேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் எடுக்கும்போது 40% தான் ஒர்க் அவுட் ஆகும். என்ன கூட இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுதான். அதுக்கு வந்து தனி வீடியோ போடுறேன். ஏன் அப்படின்ட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தினால நிறைய விஷயத்தினால வந்து பார்த்திங்கன்னா இதாகும். சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தாலும்
அதுலேயும் வந்து ஃபெயில் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சூப்பரான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். பட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் லாஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது நிறையா விஷயங்கள் இருக்குது ட்ரேடிங்கிறது. ட்ரேடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுறா செல் பண்ணுறது மட்டும் இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார் ரிப்ளையில் பார்க்கும்போது அது ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, நான் 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் எடுத்துருப்பேன் இல்லையா? அந்த ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீறி போனால் 10 நிமிஷம் 5 நிமிஷம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதுதானே. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடை எடுத்து நான் 1 ஹவர் உட்காந்துருக்கேன். அந்த 1 ஹவர் மார்க்கெட் மேலே போயிருக்கும், கீழே போயிருக்கும். அப்போலாம் நம்மளோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்? ஐயோ மேலே போயிட்டான், ப்ராஃபிட் பக்கம் போயிட்டு திரும்பிட்டான், நம்ம கொடுத்துடலாமா? ஐயோ ஸ்டாப் லாஸ் பக்கம் வந்துட்டான், நம்ம காஸ்ட் டு காஸ்ட் போனால் கட் பண்ணிடலாமா? இது எல்லாமே வரும். நீங்கள் புதுசாக வர்றீங்கன்னா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. கரெக்டாக நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது கைஸ். ஸோ தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி, உங்களுக்குன்னு ஒரு அதை ரெடி பண்ணிக்கிங்க. யாரையும் நம்பி இருக்காதீங்க. எந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ஃப்ரீயாக யூடியூப்பில் இருக்குது. யூடியூப்பில் இருக்கிற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கோர்ஸ் வாங்க. யார்கிட்ட கோர்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா லைவே எடுத்து அவர் ப்ராஃபிட்டில் ஒரே அக்கௌண்ட்டில் லைவாக ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணி காமிச்சு அதில் லாஸும் வரணும் ப்ராஃபிட்டும் வரணும். அந்த மாதிரி ட்ரேட் எடுத்து ஒரு 6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் 6 மாதத்தில் நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருக்கணும். ப்ராஃபிட் எடுத்திருக்கேன், நான் கோர்ஸ் விற்கிறேன், அந்த கோர்ஸ் வாங்கி நீங்களும் இந்த மாதிரி எடுங்கன்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர்லையோ இல்லை அந்த ஸ்ட்ராட்டஜிலையோ உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி வச்சுருப்பீங்க. யூடியூப்பில் அவ்வளோ வீடியோஸ் பார்த்து அதை பற்றி படித்து புக்ஸு இல்லை ஏதோ ஒன்று ஆர்டிக்கல் ஏதோ ஒன்று படித்து அந்தளவுக்கு நாலேஜ் பண்ணி எடுத்து வச்சுருப்பீங்க. அந்தளவுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க. அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் அவரோட லைவ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த இடத்துல அப்ளை பண்ணுறாரு, அவர் ஏன் அப்ளை பண்ணாரு, நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பார்க்கலாம் இல்லையா? அப்போ ஒரு இண்டிகேட்டர் அவரே ஒரு இண்டிகேட்டர் தான் அவர் யூஸ் பண்ணுறாரு. நீங்கள் அதே இண்டிகேட்டர் வந்து பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அவர் பையோ செல்லு எடுக்கிறாரு. எதனால அவர் எடுக்கிறாரு அப்படிங்கிறது வந்து நீங்கள் உட்காந்து போய் சார்ட்டில் பார்க்க முடியும் இல்லையா? இந்த மாதிரி பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஓகே, இவர் கோர்ஸ் வந்து ஓகே 6 மாதத்தை பார்த்ததில் இவரோட கோர்ஸ் சூப்பராக இருக்குது, இது நம்ம பண்ணலாம், இவர்கிட்ட பை பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எப்போ உங்களுக்கு வருதோ உங்களுக்கு நீங்களும் வின்னிங் ஓரளவுக்கு உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுது. பட் இன்னுமே எனக்கு கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படிங்கும்போது அந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கலாம், அவர்கிட்ட போயிட்டு பை பண்ணலாம். இந்த வீடியோ 1/2 மணி நேரம் நான் பேசியிருக்கேன். எல்லாமே எனக்கு இம்பார்ட்டண்டான விஷயம். நான் பேசின எல்லா விஷயமே இம்பார்ட்டண்டான விஷயமா தான் இருக்குது. நான் உங்களை மட்டும் இது பண்ணல, உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனையும் நான் யோசிக்கிறேன், உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனையும் யோசிக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நான் பேசுகிறேன். இது எல்லாமே சேர்ந்து தான் நீங்கள் இதெல்லாம் பின்னாடி ஓடிட்டுருக்கு மண்டக்குள்ளே. நீங்கள் ட்ரேடிங்கில் அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை, நம்மளுக்கு இந்த கடன் இருக்குது, பர்சனல் லோன் கட்டணும், ஐயோ என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரோடு தான் ட்ரேடிங்கில் உட்காருவீங்க. சரிங்களா? ஐயோ வேலைக்கு போலின்னு திட்டுறாங்க, வீட்லேயே சும்மா இருக்குதுன்னு சொல்லி திட்டுறாங்க, காசே மிச்சம் பண்ணல, காசு குடும்பத்துக்குன்னு எதுவும் சம்பாதிச்சு கொடுக்கலன்னு திட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும். சரிங்களா? நான் சொன்னேன் தெரியுங்களா அப்பளையா, நீங்கள் 90% வின்னிங் ரேட் வச்சுருந்தாலும் ஏன் ஃபெயிலியர் ஆகிறீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும்னு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் இது போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப நான் பேச விரும்பலை. சரிங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பிக்கையோட தான் இதை அப்லோட் பண்ணுறேன். புதுசாக யாராச்சும் ட்ரேட் பண்ண வர்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு பேசியிருக்காரு, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருன்னு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் கேளுங்க கைஸ். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ் வச்சு தான் நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ பண்ண முடியும். உங்களுக்கு என்னென்ன மாதிரியான டவுட் இருக்குது, ஸ்ட்ராட்டஜி மட்டும் கேட்காதீங்க. ஸ்ட்ராட்டஜி நான் பின்னாடி நான் சொல்கிறேன். இப்போது உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் என்ன, வேலைக்கு போகணுமா, வேலைக்கு போகக்கூடாதா, ஃபுல் டைமாக பண்ணணுமா இல்லை பார்ட் டைமாக பண்ணணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். சரிங்களா? முடிவு பண்ணிவிட்டு ஓகே ப்ரோ நான் ஃபுல் டைமாக பண்ணுறேன் ப்ரோ, பார்ட் டைமாக பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னா ஃபுல் டைமாக பண்ணுறதுக்கு நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் டிக் பண்ணிக்கங்க. ஓகே என்னால் சமாளிக்க முடியும், ஃபேமிலியில் எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு ஃபினான்ஷியலில் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே. பார்ட் டைமாக பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் எல்லாமே கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வர டவுட்ஸ் எல்லாம் கொஸ்டினாக கேளுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். பிகினர்ஸ் வீடியோ 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி பேசுவோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரில. நான் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் என்ன மார்க்கெட்டில் இதுதான் உண்மை, அந்த உண்மையெல்லாம் கசக்கத்தான் செய்யும். சரிங்களா? நான் தீயில கை வச்சா சுடுன்னு சொல்கிறேன். சரிங்களா? இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படிங்கிறது ஏற்றுக்காது உங்களோட விஷயம். இதெல்லாம் தான் நடக்க போகுது. நீங்கள் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் தான் நடக்க போகுது. உங்களோட சைக்கலாஜிக்கலாக நீங்கள் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும்.
அதெல்லாம் ஓகே அப்படின்னா ட்ரேடு வந்து எல்லாரும் பண்ணணுமா அப்படின்னா நான் எல்லாருமே பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டா சந்தோஷப்படுறத விட தோத்துட்டா நிறைய விஷயம் கற்றுக்குவீங்க. நான் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, நான் நிறைய அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அடிபட்டிருக்கேன். அதனால எனக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள், நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் இதெல்லாம். நான் வந்து ஜெயிச்ச எத்தனை விஷயம் கற்றுருப்பேனா அப்படின்னா கண்டிப்பாக கற்றுருக்க மாட்டேன். நான் தோத்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் ஒரு விஷயம் நான் கற்றுக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம். நான் ஒரு 2 பேர் 3 பேர் போட்டு எனக்கு என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் கான்ஃபிடென்ட் வந்து விட்டு நான் ஒரு லைவ் பண்ணுறேன். லைவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன். ஒரு 3 மாதம் 4 மாதம் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்ட்ராட்டஜி நான் ரிவைல் பண்ணுறேன். என்ன ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஓகேங்களா? எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆர்வத்தை தூண்டி நான் பாருங்கள் $1000 எடுக்கிறேன், நீங்களும் $1000 எடுக்கலாம்னு சொல்லி உங்களை இழுத்து உள்ளே போட்டு உங்களோட லைஃபையும் கெடுத்து என்னோடய லைஃபையும் நான் கெடுக்கிறதுக்கு விரும்பலை. ஓகேங்களா? இதுதான் ரியாலிட்டி. ஓகே கைஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர் கைஸ், பாய்.